ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு டி இன் ஜாப் வாட்சர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 2 நிறுவனங்கள்ல இருந்து வந்திருக்கிற ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ரெகுலர் பேஸ்ல ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராவது படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தாலும் அவங்களுக்குமே நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் இருக்கிற ஜாப் வேகன்சியோட ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கிற ஜாப் வேகன்சி பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரியும். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற 2 நிறுவனங்கள் இருக்கிற வேலைவாய்ப்பை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ராம்ராஜ் காட்டன் அப்படின்னு சொல்ற ஷோரூம்ல இருந்தா வந்திருக்கு. ஓகேங்களா? அதாவது ட்ரெஸ் கலெக்ஷன் இருக்கட்டும், ராம்ராஜ் காட்டன் ஷோரூம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அங்க இருந்தா ஓப்பனிங் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? என்னென்ன பொசிஷனுக்கு ஓப்பனிங்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து 2 விதமான பொசிஷன் ஓப்பனிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஓப்பனிங் பொசிஷனுக்கு தான் இப்போ ஆளை எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மேலாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலாளர் கேட்டிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 6 to 10 இயர்ஸ் வரைக்கும் எங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அனுபவம் இருக்கிறத வச்சு தான் உங்களுக்கான சேலரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் வச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனையாளர்கள் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சேல்ஸ்மேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ்மேன் பொசிஷனுக்கு தான் வாண்டட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஃபுல் டைம்ல ஜாப் தேடுறீங்களா, பார்ட் டைம்ல ஜெயிக்கிறீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட் ஜாப் தேடிட்டு யார் வேணா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் வந்து பாத்தீங்கன்னா, ஃபுல் டைம்லயும் இருக்கு, பார்ட் டைம்லயும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, பார்ட் டைம்ல ஏதாவது ஜாப் இருந்தா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த வேலைவாய்ப்பு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க மார்னிங் காலேஜுக்கு போயிட்டு நான் நைட் ஷிஃப்ட் ஒர்க் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இல்லை ஆஃப்டர்நூன் நான் போவேன், எனக்கு செகண்ட் ஷிஃப்ட் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் அப்படின்னாலும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? குவாலிஃபிகேஷன் இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th 12th அப்படி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா டிப்ளமா அண்ட் எனி டிகிரி. நீங்க இதில் எது முடிச்சிருந்தாலும் ஓகே, உங்க கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரியான வேலை அண்ட் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ டைரக்ட் இன்டர்வியூ போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான லொகேஷனுமே கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரியில் இருக்கிற ஷோரூம்ல தான் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃப்ரெஷராக இருந்தாலும் ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே, இந்த சேல்ஸ்மேன் பொசிஷனுக்கு மட்டும். ஸோ ஆனால் மேலாளர் அப்படின்ற பொசிஷனுக்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 6 to 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பெனிஃபிட்ஸ் இவங்க என்னெல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இஎஸ்ஐ, பிஎஃப் அண்ட் போனஸுமே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்சென்டிவ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பிஎஃப், இஎஸ்ஐ, போனஸ், இன்கிரிமெண்ட் அண்ட் இன்சென்டிவ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லீவ் சேலரியும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிஃபார்மே இவங்க சைட்ல இருந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்க யூனிஃபார்ம் வியர் பண்ணிட்டு ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வால்கன் இன்டர்வியூ போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான லொகேஷன் நான் கொடுக்குறேன். அதில் நீங்க டேரக்டா போய் அட்டன் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்க கான்டாக்ட் நம்பருமே கொடுக்குறேன். அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. ஃபர்தர் டீடைல்ஸ் கேட்டுட்டு உங்களுக்கு ஓகேனா மட்டும் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேலை இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ரெஸ்யூம் அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட்ஸ் இதெல்லாமே எக்ஸ்ரேஸ், ஜெராக்ஸ் அண்ட் ஒரிஜினல் எடுத்துட்டு போயிட்டு நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. இன்டர்வியூக்கு அப்புறம் நீங்க ஒரிஜினல் கொடுக்காதீங்க, ஜெராக்ஸ் மட்டும் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸுமே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 110 நேரு ஸ்ட்ரீட், புதுச்சேரி அப்படின்ற இடத்துல தான் இவங்களோட ஷோரூம் லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா மட்டும் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. இந்த மாதிரி வேலை இருந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஓகேனா ஜாயின் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. அங்க இருக்கிறது உங்களுக்கு அந்த கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே பிடிச்சிருந்தா ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்க ஜாயின் பண்ணிங்க. ஓகேங்களா? கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. அவங்களோட மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுமே கொடுத்துருக்காங்க. அதுலயுமே நீங்க போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில இருந்து வந்திருக்க ஜாப் வேகன்சி பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒயரிங் ஹார்னஸ் மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒயர் மேனுஃபேக்சரிங் கம்பெனில தான். இந்த கம்பெனி எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேதராப்பட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் ரிலீஸ் ஆன ஜாப் வேகன்சி தான். ஓகேங்களா? இந்த இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், என்ன மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயர் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. குவாலிஃபிகேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th ஐடிஐ கேட்டிருக்காங்க. ஸோ இது முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
மேல் கேண்டிடேட் மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, கான்ட்ராக்ட் பேஸ்ல தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎஃப், இஎஸ்ஐ அதெல்லாம் அவைலபிள் இருக்கு, அந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, கால் பண்ணுங்க. இது நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற எல்லா வீடியோமே முற்றிலும் ஒரு இலவசமான வேலைவாய்ப்பு தான். ஓகேங்களா, நீங்க வேலைக்கு போற இடத்துல உங்ககிட்ட யாராவது காசு கேட்டாங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகேங்களா, இலவசமா வேலை தராங்கன்னா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. யாராவது காசு வேணும் அப்படின்னு சொன்னா ஏமாத்துற வேலை, ஸ்கிப் பண்ணிட்டு வெளியில வந்துருங்க அங்க இருந்து. ஓகேங்களா, 10th 12th ஐடிஐ அண்ட் டிப்ளமோ முடிச்சவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை நான் கீழே தந்திருக்கேன். கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, கால் பண்ணும்போது ஒரு டைம் மட்டும் கால் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரெஸ்யூம் ஷேர் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு ஃபர்தர் டீடைல் ஷேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, கண்டினியூஸா கால் பண்ணா அவங்க கண்டிப்பா ரீப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ ஓகேங்களா, நம்ம சேனல்ல பதிவிடுற எல்லா வேலையுமே இலவசமானது தான். ஓகே, ஒரு வேலை யாராவது நீங்க வேலைக்கு போனீங்கன்னா அங்க உங்களுக்கு காசு கேட்டாங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.